மேலானவைகளை தேடுங்கள். கொலோசியர் 3:1. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடன் எழுந்தவர்களா? கிறிஸ்துவுடன் வாழ்கிறவர்களாக இருக்கிறீர்களா? அல்லது கிறிஸ்துவை மட்டுமே பற்றி கொண்டு வாழ விரும்புகிறீர்களா? அப்படியானால் நீங்கள் தேவனுடைய உன்னதத்தில் உள்ள காரியங்களை முதலாவதாக தேட வேண்டும். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் பூமியில் உள்ளவைகளின் வெறுமையையும் அதனுடைய தாக்கத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் அறிந்திருக்கிறோமா? நாம் கிறிஸ்தவர்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் பூமியில் உள்ளவைகள் நமக்கு பெரிதான கவர்ச்சியாக இருக்க முடியாது. இன்றைக்கு அநேகர் பூமியில் உள்ளவைகளையே தேடுகிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டமில்லாமல் வாழ்வதற்குரிய வழிகளுக்காகவே இயேசுவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்களுடைய ஆத்துமாக்களின் உண்மையான ரட்சிப்பையும் மீட்பையும் விடுதலையும் பெற்று வாழுகிற வாழ்க்கையை தேடுகிறதில்லை. நம்முடைய விருப்பங்களும் ஆசைகளும் கிறிஸ்துவுக்கு உரியதாகவும் அவரை மகிமைப்படுத்துவதற்குரியதாகவும் மாத்திரமே இருக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? மெய்யாலுமே தேவனுடைய ஆவிக்குரிய மேலானவைகளை தேடுகிறீர்களா? அல்லது கீழானவைகளை தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? சிந்தித்து பாருங்கள். கீழானவைகள் சீக்கிரமாக அழிந்துவிடும். ஆனால் மேலானவைகள் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். நம்முடைய வாழ்க்கையில் என்றென்றும் நிலைத்திருக்கிற நித்தியமான காரியங்களை நாம் ஒவ்வொரு நாளும் தேட வேண்டும். அதுவே என்றென்றைக்கும் நமக்கு நிலைத்திருக்கும். பொய்யான மாயையை பின்பற்றாதிருங்கள். பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். யோனா 2:8 நாம் வாசிக்கிறோம். நீங்கள் மெய்யாலும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்களா? நீங்கள் மரித்தால் பரலோகம் போவீர்களா என்ற நிச்சயம் உங்களிடத்தில் உண்டா? இல்லையென்றால் இப்பொழுதே மனம் திரும்பி கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள்.